வணக்கம் தினமலர் நேயர்களே, உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய தலைப்பு தூத்துக்குடி மதுரை ரயில் பாதை கைவிடப்பட்டதாக கடந்த 10ஆம் தேதி ரயில்வே அமைச்சர் தெரிவித்திருந்தார், மத்திய அமைச்சர் தெரிவித்திருந்தார்கள். தமிழக அரசின் கடித போக்குவரத்து மூலமாக அது கைவிடப்பட்டது என்று தெரிவித்தார்கள். நேற்று அது இல்லை என்று ரயில்வே அமைச்சகத்திலிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது. ஒரு சில செய்தியாளர் குழப்பத்தின் காரணமாக தான், கேள்வி கேட்ட குழப்பத்தின் காரணமாக தான் அந்த பதில் கொடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நாம் இன்று விவாதிப்பதற்காக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் செல்வம் வந்திருக்கிறார். வணக்கம் சார். அதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஜயகிருஷ்ணா வந்திருக்கார். வணக்கம். வணக்கம் சார். செல்வம் சார், உங்ககிட்ட இருந்து துவங்கலாம்னு இருக்கிறேன். அதாவது கடந்த 10ஆம் தேதி பத்திரிகையாளர் சந்திப்பில் அமைச்சர் வைஷ்ணவ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா, மத்திய அரசுக்கு தமிழக அரசு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறது. அதாவது இந்த திட்டத்தை தூத்துக்குடி அருப்புக்கோட்டை வழியாக மதுரை செல்லக்கூடிய ரயில் பாதையை அந்த நில ஆக்கிரமிப்பு போன்ற விஷயங்களில் சரியாக செயல்பட முடியலை என்ற போன காரணத்தால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது என்று ஒரு கடிதம் அனுப்பியிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அது நேற்று இல்லை என்றும் மறுத்திருக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது தினமலர் உரைகள் நிகழ்ச்சியின் மூலமாக தினமலர் உரைகள் நிகழ்ச்சியினுடைய நிர்வாகிகளுக்கு, நெறியாளருக்கு, அதே போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர் விஜயகிருஷ்ணா அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். சார், கொஞ்சம் எக்கோ இருக்கு, கொஞ்சம் பிளீஸ். அப்புறம் அதாவது கடந்த 10ஆம் தேதி மாண்புமிகு மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது தமிழ்நாட்டுல, அது குறிப்பா ராமேஸ்வரத்துல அந்த மதுரை ராமேஸ்வரம் புதிய பாலம், அந்த புதிய மேல் தூக்கு பாலம் போட்டு அதனுடைய அந்த திட்டங்களை எல்லாம் ஆய்வு செய்வதற்கு வந்திருந்தாங்க. அப்போ பத்திரிகையாளர் சந்திப்புல தூத்துக்குடி மதுரை அருப்புக்கோட்டை வழியா புதிய லைன் போடுற விஷயமா தமிழ்நாடு அரசுல இருந்து ஒரு கடிதம் வந்ததாக அவர் சொன்னதெல்லாம் உண்மை. ஆனா அதே நேரத்துல நீங்களே குறிப்பிட்டது மாதிரி இது பத்திரிகையாளர் சந்திப்புல ஏற்பட்ட தவறுதலாக சத்தம் இரைச்சல்ல தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டது. நான் ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கு இடையில உள்ள அந்த திட்டம் நினைச்சிட்டேன். ஆனால் தூத்துக்குடி மதுரை அருப்புக்கோட்டை வழி அந்த திட்டம் நிறுத்தப்படல, விரைவில் வேகமா முடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இடையில இது தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டது, தவறுதலாக பிரசுரிக்கப்பட்டது, தவறுதலாக, அதாவது அமைச்சர் அவர்களுக்கு அந்த செய்தி சரியா இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழ் பத்திரிகையாளர்கள், நம்முடைய ஊடக நண்பர்கள் என்ன கேட்டாங்க, என்ன சொன்னாங்கிறத அந்த புரிதல் இல்லாம நடந்துருச்சு. ஆனாலும் கூட இந்த பக்கத்துல இருந்த அதிகாரிகள் அதை கொஞ்சம் சரியா அமைச்சர்கிட்ட சொல்லி இருக்கணுங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா ரயில்வே துறை அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க, மதுரை டிவிஷன்ல இருக்கிறவங்க, அல்லது அந்த மதுரை அருப்புக்கோட்டை அந்த ப்ராஜெக்ட் ஆபீசர் இருக்காங்களா, இன்சார்ஜ் சார். எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் என்னன்னா, செல்வம் சார், எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் என்னன்னா, இது நடைபெற்றது 10ஆம் தேதி, இன்று 16ஆம் தேதி. கிட்டத்தட்ட 5 நாட்கள் இந்த விஷயத்தை பற்றி எந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரருக்கும் தெரியலையா, இல்லை அமைச்சருக்கே தெரியலையா, இல்லை அவங்களுக்கு மறுப்பு தெரிவிக்கிறது 5 நாள் ஆகி போச்சே சார். ஏன் இந்த இடைவெளி? அதுக்குள்ள ஆர்ப்பாட்டம், போராட்டம்லாம் அறிவிக்கப்பட்டு விட்டதே. இல்ல, மன்னிக்கணும், 14ஆம் தேதி நேற்றுக்கு முதலாலேயே மறுப்பு வந்துருச்சு. இன்னைக்கு கிடையாது. ஆமா, 4 நாள் ஆயிடுச்சு. அதாவது ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய செய்தியை சரி பண்ணி அதை முறைப்படுத்துவதற்கு ஒரு 2 நாள் 3 நாள் ஆகிறதுங்கிறது இயல்பான விஷயம் தான். அதனால இந்த அதிகாரிகள் தரப்புல ஏற்பட்ட குளறுபடி தானே தவிர அமைச்சரோ மத்திய அரசாங்கமோ தமிழ்நாட்டிற்கு விரோதமா இல்ல. 2வது, இந்த மதுரை அருப்புக்கோட்டை அதிகாரிகளுக்கு இன்னும் சரியான பயிற்சி இன்னும் தரப்படவில்லை 12 வருஷத்துல. அதாவது நீங்க எப்படி கேள்வி கேட்டாலுமே என்கிட்ட அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பதிலாக இருக்குமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இதுல இந்த மதுரை அருப்புக்கோட்டை வழி மதுரை
தூத்துக்குடி மதுரை வந்து வழி அருப்புக்கோட்டைங்கிறதுல வந்து ஏறக்குறைய ஒரு 18-19 கிலோமீட்டர் முடிஞ்சு போச்சு. அந்த ட்ராக் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டாங்க. ட்ராக் வந்து வண்டி எல்லாம் ஓட்டி பார்த்துட்டாங்க. ஒரு 19 கிலோமீட்டர் தூரத்துக்கு ட்ராக் எல்லாமே செட் பண்ணி எல்லாம் முடிஞ்சது. ஒண்ணு சொல்ல போனீங்கன்னா தூத்துக்குடியிலிருந்து மதுரைக்கு செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை ஹைவேல ஒரு பிரிட்ஜ் வருது மேல. அதெல்லாம் போட நல்லா போட்டு செக் பண்ணிட்டாங்க. வண்டி எல்லாம் ஓட்டி பார்த்துட்டாங்க. அதனால மிச்சம் இருக்கிற அந்த குறைந்த தூரமும் தமிழ்நாடு அரசு நிலம் கையகப்படுத்தி கொடுத்துட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் அதாவது இன்னும் கூட கேட்டீங்கன்னா அதுல 2-3 டிஸ்ட்ரிக்ட் வருது. சிவகங்கை, விருதுநகர், மதுரை, இப்படி 2-3 டிஸ்ட்ரிக்ட் வர்றதுனால அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் எல்லாருமே லேண்ட் அக்யூர் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால இந்த திட்டம் விரைவில் நிறைவேறும் நாம நம்புவோம். இன்னும் கூட கேட்டீங்கன்னா தென் மாவட்டத்துக்கு அதுலயும் குறிப்பா தூத்துக்குடி வளர்ந்து வரக்கூடிய நகரம். தூத்துக்குடி இன்னைக்கு வந்து தொழில் நகரமா வளர்ந்துகிட்டு வருது. இந்த குறிப்பா இந்த ரயில்வே ட்ராக் அந்த புதுசா போடக்கூடிய வழித்தடம் இருக்க அந்த வழித்தடத்துல நிறைய தொழிற்சாலைகள், புதிய தொழிற்சாலைகள்லாம் வருது. இந்த ரயில்வே ட்ராக் சீக்கிரமா அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுன்னு சொன்னா மிகப்பெரிய அளவுல எங்களுடைய தூத்துக்குடி மட்டுமல்ல தென் மாவட்டங்களுக்கு பெரிய பலன் கிடைக்கும். நீங்கள் நம்புங்கள். என்னுடைய நண்பர் காங்கிரஸ் கட்சி நண்பருக்கு குறை சொல்லுவதற்கான வாய்ப்பை நாங்கள் நிச்சயமா தரமாட்டோம். நாங்கள் நிச்சயமா இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவோம். கண்டிப்பாக சார். சார் விஜயகிருஷ்ணா சார், இப்போ வந்து ஆனால் அமைச்சர்லாம் ஒன்றும் தவறாக சொல்லவில்லை, அதிகாரிகள் தான் கொஞ்சம் இதில் வந்து மெத்தன போக்களை கடைபிடித்தனால தான் இவ்வளோ நாள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த 4 நாட்கள் ஆனதும் கூட ஒரு தவறான விஷயம் என்று பத்திரிக்கையாளரும் பொதுமக்களும் ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. ஏன்னா ஆர்ப்பாட்டம் போராட்டம் வரை அறிவிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இந்த விஷயத்தில் ஒரு 2 விஷயம் ரொம்ப கிளியராக தெரியுது. ஃபஸ்ட்டு பிஜேபியோட நிர்வாகம், அதாவது இந்த பிஜேபி என்டிஏ அரசோட நிர்வாகம் எந்த அளவில் இருக்குது, எந்த அளவுக்கு கவனக்குறைவான ஒரு நிர்வாகம் போயிட்டுருக்குன்னு நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக இது ஒரு உதாரணமாக இருக்குது. இன்னொன்று, நான் அவர் சொன்ன மாதிரி அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களே ஒரு ஃபார்மர் பியூரோக்ராட். மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவே ஒரு ஃபார்மர் பியூரோக்ராட்டாக இருந்தால் அப்புறம் பொலிட்டிஷியனாக வந்து அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆனவர். நீங்கள் அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன நடக்குது, உங்கள் துறையில் என்ன நடக்குதுன்ற ஒரு தெளிவில்லாமல் இருக்கான்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழும்புது. இன்னொன்று, அவர் சொல்கிற மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் தவறான விடை வரல. அது ஏதோ ஒன்று, அது சில காரணங்கள் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 4-5 நாளுன்றது ஒரு எக்ஸ்டென்சிவ் பீரியட். ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் இது மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணுறாரு, ஒரு ஒன்றிய அமைச்சர் அவர்கள் சொல்லும் போது ஒரு மிஸ்டேக் வருது. அப்போது நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு தெளிவு இல்லையா, ஒன்று நிர்வாக தெளிவு இல்லையா, இன்னொரு பக்கம் அப்போ நீங்கள் அதை சொல்லிவிட்டு அதை பூசி முழுகிறதான்னு ரொம்ப பல கேள்விகள் எழும்புது. அதே மாதிரி பிஜேபியோட இரட்டை நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக தெரியுது. நீங்கள் அதாவது இந்த மதுரை தனுஷ்கோடி ப்ராஜெக்ட் கான இஷ்யூஸ் கிட்டத்தட்ட இப்போது கடந்த 2024 செட்டில் ஆகிடுச்சு. அதுக்கான ரீசன்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்குது. அது ஒரு எக்கோலாஜிக்கல், அதாவது சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்குது அந்த ரூட்டில், அதனால் பயோடைவர்சிட்டி பாதிக்கப்படும்ன்ற ரொம்ப தெளிவான இருக்குது. அது நடந்து ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. அது நீங்கள் இதை போட்டு குழப்பிக்கிட்டு அப்போ நீங்கள் அப்போ தொடர்ந்து அப்போ தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எதுவுமே வரக்கூடாது, இந்த திட்டங்கள் எல்லாம் தள்ளி போடணும் அப்படின்ற ஒரு இது இருக்கா? ஏன்னா மாற்றி இதில் பிஜேபியோட மாநில தலைவர் அவர்களே வேறு மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்தாரு. இன்றைக்கி இந்த லேண்ட் இஷ்யூஸ் எதுவுமே இல்லைன்ட்டு இந்த ரயில்வே இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு லெட்டர் வந்தோடனே வேறு மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இரட்டை நிலைப்பாடு தொடர்ந்துகிட்டே போயிட்டே இருக்குது. இதில் ரொம்ப தெளிவாக கண்டினியூஸாக தெரிய வருது என்னென்னா, தமிழ்நாட்டு மாநிலத்தை பிஜேபி தொடர்ந்து வஞ்சித்திருந்தாங்க கூட இப்போ அவங்க இல்லை நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்களே சார். இல்லை, நீங்கள் என்ன செயல்பாடுகள்னு இருக்குல்ல, எந்த விதத்தில் செயல்பாடு நீங்கள் பட்ஜெட் எடுப்போம் சார், ரொம்பலாம் வேணாம். நீங்கள் பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் இந்த திட்டமே இந்த உதாரணத்துக்கு இந்த மதுரை தூத்துக்குடி ரயில்வே திட்டமே இது ஏறக்குறைய ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு மேலான திட்டம். ஆனால் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கீங்க? 100 கோடி ரூபா. இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியலாக 18 கோடியே என்னவோ பண்ணீங்க, அப்புறம் 100 கோடி, அதுக்கப்புறம் நீங்கள் லேண்டு பண்ணலன்றீங்க. லேண்டு
ஒழுங்காக கையகப்படுத்தி கொடுக்கலன்றீங்க. மினிஸ்டர் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 937 ஏக்கர் லேண்டு கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி உங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்த லெட்டர்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா, தெர் இஸ் நோ லேண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ். அப்போ பிஜேபி ரொம்ப இரட்டை நிலைப்பாடு எடுத்துகிட்டே இருக்கீங்களா? இன்னொன்று, இவர்கள் மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவா அவர்கள் வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட்லேருந்தே தொடர் ஆக்சிடென்ட்ஸ் பல விஷயங்கள் மூலியமாகவே நம்மளுக்கு பட்டவர்த்தனமாக தெரிய வர்றது ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்டே ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியரில் தான் போயிட்டுருக்கு. தொடர் ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ரயில்வேஸில் இன்றைக்கி மக்கள் பயணம் பண்ணுறதுக்கே ஒரு அச்ச நிலவர நிலைமையில் இருக்குது. நீங்கள் இன்னொன்று எல்லாத்தையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுலையும் குறை சொல்லி ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுல தான் குறியாக இருக்கீங்களே தவிர மக்களுக்கு தேவையான விஷயத்த அட்ரஸ் பண்ணல. இன்னொன்று, கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 30,000 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் நிலுவையில் இருக்குது சார்? நீங்கள் இவ்வளோ சொன்னால் கூட அஸ்வின் வைஷ்ணவா வந்தப்புறம் தான் வந்து பல்வேறு விஷயங்கள், அதாவது ரயில்வே துறை குறைகளை நீங்கள் வந்து பேசஞ்சர்ன்ற முறையில் சுட்டி காட்டினா கூட உடனடியாக வந்து அவர் நடவடிக்கை எடுக்கிறார். ட்வீட் பண்ணால் கூட போதும், உடனே வந்து ட்ரெயினில் வந்து அந்த உணவு போன்ற விஷயங்கள், சுகாதாரம் போன்ற விஷயங்கள்லாம் உடனே வந்து அவர் சரி செய்கிறாங்க அந்த ரயில்வே துறை. இது போன ஆட்சிகளெலாம் இல்லை, காங்கிரஸ் ஆட்சிகாலத்தில் இது இல்லை, இது செயல்பாடுகள் என்பது சோஷியல் மீடியாவில் இருந்தால் கூட வெளியே வருது அப்படின்னு ஒரு நிகழ்வும் பேச இல்லை. நீங்கள் அதாவது வந்து ஒரு இன்கேஸ் அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருந்தால் ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை அட்ரஸ் பண்ணுற மிகப்பெரிய விஷயங்கள், உயிருக்கே பாதிப்பு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு அரசாங்கமும் ஒரு அமைச்சரும் அது பெருசாக கவனம் செலுத்தாமல் இதில் மட்டும் கவனம் செலுத்துறது எந்த விதத்தில் பயன்? அதாவது ரயில்வேஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய மாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது இந்தியாவோட ஒரு மாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை பயணிக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இன்றைக்கி ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு நம்பகத்தன்மை இல்லை, ஒரு நிலைத்தன்மை இல்லைன்ற ஒரு சூழல் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் குறிப்பாக தமிழ்நாடு பார்த்தோன்னா, தமிழ்நாட்டை வந்து தொடர்ந்து வஞ்சிச்சிட்டே இருக்காங்க அதாவது வந்து இந்த பட்ஜெட் ஒரு மிகப்பெரிய இது. அதாவது வந்து புது லைன்களுக்கு இன்ட்ரீம் இடைக்கால பட்ஜெட்டில் 976 கோடின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை கிட்டத்தட்ட ஒரு 675 கோடிக்கு எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் 674 க்ரோர்ஸை கம்மி பண்ணி 301 கோடி சில்லறையில் நிறுத்துறீங்க. அதுக்கப்புறமேட்டு அதே மாதிரி பல முக்கியமான ரூட்ஸுக்கு, அதாவது வந்து இந்த ஈரோடு டு பழனி ரூட்ஸ்லலாம் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய், 150 கோடி, 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டுக்கு வெறும் 1000 ரூபாய். இது வந்து எப்படி சொல்கிறேன்னா, அந்த 1000 ரூபாய்னால என்ன நடக்கும்? அது வந்து எப்படின்னா ஒரு சிம்பிளாக இருக்குது, உங்களுக்காக நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம் அப்படின்றது ஒரு சிம்பிளாக தான் இருக்குது. வெறும் 1000 ரூபாய் அலாட் பண்ணுறீங்க. இன்னொரு இடங்களில் பார்த்தோன்னா இந்த டபுள், அதாவது வந்து ரயில்வே டபுளிங் இரட்டிப்பு பண்ணுற இடங்களில் ஒரு 150 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டுக்கும் வெறும் 1000 ரூபாய் பண்ணுறீங்க. இதன் மூலயமா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் என்ன சொல்ல வரீங்க? நாங்கள் தொடர்ந்து இது மாதிரி உங்களை வஞ்சிச்சிட்டே தான் இருப்போம், உங்களுக்கு நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம், வெறும் அறிக்கை லெவல்லையும் பெயர் அளவுலையும் மட்டும் நாங்கள் இதை செய்வோம் அப்படின்றது மட்டும் சொல்கிறீங்களா? இந்திய மக்களுக்கே இன்றைக்கி ரயில்வே துறையின் மீது ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. கண்டிப்பாக சார். சார், இப்போது அவர் சொல்லும் போது அந்த அதிகாரிகள் வந்து அந்த ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கும் போது என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடி திட்டம் நினச்சி தான் அது கைவிடப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அப்போது ராமேஸ்வரம் தனுஷ்கோடி திட்டம் கைவிடப்பட்டதா சார்? சார் அதான் சார் இப்போ அவரே காங்கிரஸ் கட்சி நண்பரே சொன்னாரு, அது வந்து ஒரு எக்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நிறைய வந்து அதுல இன்னும் சரியா பார்க்கணும், சர்வே முடியல. இன்னும் கூட கேட்டீங்கன்னா 1964 மிகப்பெரிய அளவுல தனுஷ்கோடியில வந்து பெரிய புயல் ஏற்பட்டு பெரிய சேதங்கள் ஏற்பட்டது, அதெல்லாம் நீங்க பார்க்கணும். அதனால வந்து அது உடனடியாக அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லி மாநில அரசில் இருந்து தகவல் வந்திருப்பதாகவும், இன்னும் அதுக்கான முறையான முழுமையான அந்த சர்வே முடியல, ஆய்வுகள் முடியல. சரி, ரைட். இன்னொன்னு நண்பர் சொன்னாரு ரயில்வே துறை ஒரு குறுக்கீடு மட்டும், ஒரு குறுக்கீடு. மாநில அரசு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, அந்த இவங்க சொல்லியிருக்க அந்த ரூட்ல பயோடைவர்சிட்டி, இன்னைக்கு நம்ம குளோபல் வார்மிங்ன்ற மிகப்பெரிய விஷயங்கள் போயிட்டு இருக்கு, இயற்கையையும் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், அதுக்காக நீங்க பாருங்க ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க, ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க, நீங்க ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு தான் அதுக்கு, ஒன்றிய அரசு தான் அதுக்கு மேல என்னன்றத இது பண்ணணும். அதை விட்டுட்டு சொல்லுங்க. அதாவது நம்ம நண்பர் சொன்னாங்க ரயில்வே துறை வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது அப்படின்லாம் சொன்னாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், டபுள் ட்ராக் இருக்கு பாருங்க, டபுள் ட்ராக் சென்னை டு கன்னியாகுமரி டபுள் ட்ராக் திட்டம் 30 வருஷம் ஆச்சுங்க. காங்கிரஸ் கட்சி காலத்துல இன்னும் சொல்ல போனீங்கன்னா 1986
6-7 அந்த காலங்கள்ல போடப்பட்ட அந்த திட்டம் வந்து தொடங்கின திட்டம் இப்ப பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகுதான் முழுமை அடைஞ்சிருக்கு. இன்னும் கூட ஒரு 18-20 கிலோமீட்டர்ல முடியணும். ரெண்டாவது ரயில்வேஸ் வந்து இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற ரயில்வேல வந்து ரயில்வே லைன் ஃபுல்லாவே எலக்ட்ரிஃபை பண்ணியாச்சு, ஸ்பீட கூட்டி இருக்காங்க. வந்தே பாரத் ட்ரெயின் வந்து யாரும் கேட்கல. தமிழ்நாட்டுல மட்டும் 7 ட்ரெயின் வந்தே பாரத் ட்ரெயின் ஓடுது. ஒரு உதாரணத்துக்கு மத்திய பிற்பகல் 2:30 மணிக்கு சென்னையில ஏறினீங்கன்னா ராத்திரி 10 மணிக்கு திருநெல்வேலிக்கு வந்துட முடியும். அந்த அளவிற்கு வேகங்கள்லாம் வேகம் கால ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி ரயில்வே வந்து மாடர்னைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் எங்களுக்கு தமிழ்நாடு மாத்திரம் இல்லைங்க, இந்தியா முழுக்க 140 கோடி கொண்ட பரந்துபட்ட இந்தியா முழுக்க எங்களுக்கு ஒரே கண்ணுதான். இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரயில்வேல வந்து அதுல குறிப்பா தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது எப்போன்னு கேட்டா காங்கிரஸ் கட்சி காலத்துல. மரியாதைக்குரிய ஜாபர் ஷெரீப் அவர்கள் பெங்களூர் கர்நாடகத்தை சேர்ந்த ஜாபர் ஷெரீப் அவர்கள் பழைய பழம்பெரும் அரசியல் தலைவர். அவர் வந்து ரயில்வே துறை அமைச்சராக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணாரு, சதன் ரயில்வே ஃபுல்லா, சதன் ரயில்வேவுடைய ஹெட் எங்கன்னா ஹெட் ஆபீஸ் வந்து பெங்களூர் தான். சதன் ரயில்வேல அது கர்நாடகா முழுக்க அவர் வந்து ரயில்வே வலுப்படுத்திக்கிட்டாரு. அதே போலவே பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் இருக்கும் போது பீகார் அந்த பகுதியை அதால மம்தா பானர்ஜி இருக்கும் போது வெஸ்ட் பெங்காலுக்கு எல்லா திட்டங்களும் அறிவிப்பதும், அது வந்து யார் அமைச்சரா இருக்கிறோம் அந்த மாநில ஏகே மூர்த்தி இணையமைச்சரா இருக்கும் போது தமிழகத்திற்கும் பல்வேறு விஷயங்களை அவர் ஏகே மூர்த்தி செய்திருக்காரு இல்லையா? அவரால் முழுமையா பண்ண முடியல. ஏகே மூர்த்தியாலையும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தாலும் முன்னால IAS ஆபீசர் கலெக்டர் வேலு அவங்களும் ரயில்வே மந்திரியா இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது கொஞ்சம் குறைந்தபட்சம் இந்த திட்டங்கள் எல்லாம் இப்போ இந்த ரயில்வே லைன் எல்லாம் முடிஞ்சிருக்க, அந்த டபுள் டிராக் முடிஞ்சதெல்லாம் வந்து வேலு மூர்த்தி அவங்களுடைய காலம், பாரதிய ஜனதா கட்சியோட காலம். அதனால நான் எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டா, நாம இது வந்து ஒரு ஹியூமன் எரர் சார். அதாவது நீங்களும் நானும் பேசுகிறப்ப இப்போ நம்ம பேசுறோம், நான் ஆன்லைன்ல பேசுறேன், சாரு விஜய் கிருஷ்ணா சார் பேசுறத ஒண்ணு தவறா நான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு வார்த்தையை தவறான புரிதல் பதில் சொல்லிட்டேன்னு சொன்னா உடனே நீங்க அதை பிடிச்சுக்கிட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா நான் தான் தவறுன்னு சொல்லிட்டேன். அதாவது மரியாதைக்குரிய அஸ்வின் வைஷ்ணவ் வந்து ஒரு IAS ஆபீசராக இருந்தவர். அதெல்லாம் சரி, நான் அதுல மறுக்கல. அதே நேரத்துல அவரே தவறா சொல்லியிருந்தா கூட, அவர் தவறா புரிஞ்சுக்கிட்டா கூட பக்கத்துல இருந்த அதிகாரிகள் அது சரியா சொல்லி இருக்கணும், நான் அதை மறுக்கல. அதாவது மதுரை டிவிஷன்ல இருக்கிற ரயில்வே துறை அதிகாரிகள் இதை சரியாக அமைச்சர்கிட்ட அதுல வந்து பக்கத்துல அவர்கிட்ட சொல்லி இருக்கணும், சார் இது இப்படி இல்ல, இந்த ப்ராஜெக்ட் கிடையாது, இது ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ப்ராஜெக்ட், நாம தூத்துக்குடி அருப்புக்கோட்டை மதுரை ப்ராஜெக்ட் நாம நடத்திக்கிட்டு இருக்கோம், கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆன்லைன்ல இருக்கு, அதெல்லாம் சொல்லி இருக்கணும், சொல்லல. அதனால இது வந்து புரிதலில் ஏற்பட்ட தவறே தவிர, ஏன்னு கேட்டா அஸ்வின் வைஷ்ணவ் வந்து அவர் ஆங்கிலத்துல பேசியிருக்கலாம் அல்லது ஹிந்தியில பேசியிருக்கலாம். அங்க இருக்கிற நிருபர்கள் வந்து பத்திரிகை நிருபர்கள் வந்து தவறா புரிஞ்சிருக்கலாம். அதாவது இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, கம்யூனிகேஷன்ல வந்து ஏதோ ஒரு வகையான கம்யூனிகேஷன் இதுல ஏதோ ஒரு வகையான தவறு நடந்திருக்கு. அது 4 நாட்களில் சரி செய்யப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு இதை போய் நாம பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சி நிர்வாகம் நடத்த தெரியலங்கிற மாதிரி கொண்டு போறது வந்து சரிதானா என்பதை நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய என்னுடைய மதிப்புமிக்க நண்பர் விஜய் கிருஷ்ணாவுடைய மனச்சாட்சிக்கே விட்டுருவோம். கண்டிப்பா சார். சார் விஜய் கிருஷ்ணா சார், இப்போ அவர் சொல்வது என்னவென்றால் இது வந்து அதிகாரிகளின் செயல்பாடுகள் அப்படின்னாங்க. இப்போ பல இடங்களில் வந்து அதிகாரிகளோட தவறான செய்திகள் மூலமாக கூட அந்த அரசாங்க நிர்வாகிகள், அதாவது அமைச்சர்கள் யாரும் செயல்படுவது கிடையாது, அந்த அதிகாரிகளோட செயல்பாடுகள் தான் அமைச்சர் மூலமாக வெளிப்படுகிறது. ஸோ அதிகாரிகளோட இந்த மேனேஜ்மெண்ட் போன்ற விஷயங்கள் தவறு நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் எங்கள் அமைச்சரகத்தில் பிரச்சனை கிடையாது, அதிகாரிகளோட பக்கம்தான் பிரச்சனைன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு தெரிந்த வகையில் அந்த செயல்பாடுகளும் நான் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா செயல்பாடெல்லாம் வந்து கட்டமைப்பெல்லாம் சரியாக தான் செயல்பட்டு கொண்டு ரயில்வேல. ஸோ அதிகாரிகளும் பல அதிகாரிகள் இது போன்ற செயல்பாட்டில் கூர்மையாக
செயலாற்றுகிறார். சில அதிகாரிகளின் தவறு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது. இப்போ சிவசங்கர் அவர்களும் அது வந்து இல்லை நாங்கள்லாம் சரியான முறையில் நடத்திக்கிட்டோம், அவர் அன்றைக்கும் கருத்து கொடுத்துருக்காரு, இன்றைக்கும் அதுக்கான செய்தியை சொல்லியிருக்காரு. ஸோ அதிகாரிகளின் குழப்பம்தான் காரணம்னு சொல்கிறாரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, மதிப்புக்குரிய அண்ணன் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள் பேசும்போது சொன்னார் ஹியூமன் எரர். கண்டிப்பாக ஏன்னா நாங்கள் அதை ஹியூமன் எரராக மட்டும் பார்க்க முடியல. கன்ஃபார்மாக அது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எரர் அண்ட் ஐடியாலஜிக்கல் எரராக தான் பார்க்க முடியுது. சரிங்களா? இது ரொம்ப தெளிவாகவே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எரர் அண்ட் ஐடியாலஜிக்கல் எரராக தான் பார்க்க முடியுது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கிற நெட்வொர்க்கில், அதாவது வந்து அவர் வந்து ஒரு 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 யூனியன் மினிஸ்டர், அவங்கக்கிட்ட என்ன மாதிரி ஒரு செட்டப் இருக்கும், அவங்கள சுற்றி என்ன மாதிரி ஒரு டீம் இருக்கும். இன்கேஸ் இது உண்மையிலேயே ஒரு ஹியூமன் எரராக இருந்ததுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 hours 1 hour 2 hour மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு சார் உங்களுக்கு கீழே அத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அத்தனை செக்ரட்டரிஸ் இருக்காங்க, கேபினட் செக்ரட்டரிஸ் இருக்காங்க, பிரின்சிபல் செக்ரட்டரிஸ் உங்கள் கீழே அவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பியூரோக்ராட்டிக் செட்டப்பே உங்களுக்கு கீழே ஒர்க் ஆகும். இந்த ஒரு இஷ்யூவை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இத்தனை நாள் எடுக்குதுன்னா அது வெறும் ஹியூமன் எரராக கண்டிப்பாக என்னால் பார்க்க முடியல. அது உண்மை நிஜமாகவே ஒன்று அட்மினிஸ்ட்ரேஷன் எரர். உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு ஒரு புரிதலோ இல்லை தெளிவோ இல்லாமல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இல்லை நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்றத நீங்கள் திரும்ப ரீஇன்சிஸ்ட் பண்ணி திரும்ப சொல்கிறதா தான் பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு செட்டப்பில், அதுவும் எரா ஆஃப் பிக் டேட்டாவில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் 11ஆம் தேதி, இது 10ஆம் தேதி நடந்தது, ஒரு 11ஆம் தேதி வந்திருந்தால் கூட நீங்கள் ஏதாவது ஒரு சொல்கிறதுக்காக பரவாயில்ல. இத்தனை நாட்கள் கழித்து வருது. அது இது ஒரு விஷயத்தில் மட்டும் நடக்கலையே. இந்த தொடர் விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து மத்திய ஒன்றிய அரசு வந்து கண்டினியூஸாக தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்கிறது வந்து இது ஒரு விஷயத்தில் மட்டும் நடக்கலை. கண்டினியூஸாக நீங்கள் எஜுகேஷன் ஃபண்ட்ஸ் அதை அலாட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மெட்ரோவில் ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மற்ற ப்ராஜெக்ட்ஸ் தொடர்ந்து கேட்டு அலாட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்கு. இது எதிர்கட்சிக்கு மட்டும் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் மாலைக்கண் பார்வையில் அதை பார்ப்பதால் தான் எல்லாமே இந்த செயல்பாடுகள்லாம் தெரியுதுன்னு அவங்க சொல்கிறாங்களே சார். சார் இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ மாலைக்கண் நோயின்ற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அவங்க அந்த பார்வையிலே பார்க்க, ஆனால் எல்லாத்துக்குமே டேட்டா எவிடன்ஸ் இருக்குல்ல. நீங்கள் பல இடங்களில் கான்ட்ராடிக்டரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்கள. நீங்கள் இந்த கான்ட்ராடிக்டரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் போதே இப்போ மக்களுக்கு ரொம்ப தெளிவு பிறகுதுல்ல. அப்போ தமிழ்நாடு அரசும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து மக்களுக்காக தான் செயல்பட்டுருக்காங்க. நீங்கள் தான் தொடர்ந்து எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாடு அரசையும் வஞ்சிச்சிட்டு இருக்கீங்கன்னு எல்லாமே தெளிவாக தெரியுதுல்ல. டேட்டா எவிடன்ஸோடு இருக்குல்ல. எல்லாமே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் யாருமே ஏனோ தானோலாம் முன்னாடி சொன்ன மாதிரிலாம் சொல்லிட்டு போக முடியாது. எல்லாமே இமீடியட்டாக வெரிஃபை பண்ணலாம். இதில் எல்லாமே டேட்டா ப்ரூஃபோட எல்லாமே இருக்கே. நீங்கள் சொல்கிற விஷயங்கள் கண்டினியூஸாக வந்து ஒரு மிகப்பெரிய செல்ஃப் கான்ட்ராடிக்ஷனாக இருக்கே. இது பிஜேபி அரசுக்குமே வந்து ஒரு செல்ஃப் கான்ட்ராடிக்டி தானே ப்ரூவ் பண்ணுது. இதில் எங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாலை கண்ணுன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது எல்லாமே பொய்யா நடக்குது. நீங்கள் தானே இப்போது மாற்றந்தாய் மனப்பான்மையோடு நீங்கள் தானே தொடர்ந்து செயல்படுறீங்க. இது ஒரு விஷயத்தில் மட்டும் நடக்கல. இது ஒரு தொடர் ப்ராசஸாகவே இருக்குது, கண்டினியூவாகவே இருக்குது. இது ஒரு விஷயத்தோடு நின்றுதுன்னா ஓகே. அதாவது வந்து நீங்கள் இப்போ திரும்பி இன்னும் சில வாரங்களில் பட்ஜெட் அறிவிக்க போகிறாங்க. அதாவது வந்து போன பட்ஜெட்டில் நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு தேவையான உங்கள் கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணுற மாநிலங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தீங்க, மற்ற மாநிலங்களை இல்லை நீங்கள் இது ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்தது. போன வாட்டி நீங்கள் எல்லா மாநிலங்கள்லையும் இல்லை, நீங்கள் வந்து தொடர்ந்து அதாவது வந்து பல விஷயங்கள் இருக்குது. அதாவது வந்து நீங்கள் இந்த அந்த டைமில் நடந்த இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் இஷ்யூஸ்லேயே பார்த்தோன்னா நீங்கள் மற்ற ஊரில் இருக்கிற மெட்ரோக்கள்லாம் மிகப்பெரிய தொகைகள் அலாட் பண்ணினா நீங்கள், ஆனால் நீங்கள் தொடர்ந்து தமிழ்நாடு மட்டும் நீங்கள் இது பண்ணி சார். செல்வம் சார், இப்போ அதாவது மெட்ரோ பத்தி நண்பர் சொன்னாங்க. மெட்ரோ வந்து செகண்ட் பேஸுக்கு வந்து 7,000 கோடி 6,960 கோடி ரூபாய் வந்து ஃபண்ட் இப்போ சமீபத்தில் அலாட் பண்ணிருக்காங்க. நான் பட்ஜெட் அப்போ நடந்தது சொன்னேன். தமிழக அரசும் நண்பர் நான் ஒண்ணு கேளுங்களேன். அதாவது விஜய் கிருஷ்ணா, நீங்க முதலமைச்சருடைய வேலை என்னன்னா தமிழ்நாட்டை 5 ஆண்டு காலம் ஆள்கிற உரிமையை யாரு திமுக அரசுக்கு மக்கள் ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அவர்கள் பணியை சொல்லுங்க. அவரு பண்ண பிரச்சனை தான் இப்போ
இல்ல ஒண்ணு கேளுங்க, நீங்க இப்போ கோச் ஃபேக்டரி இருக்கு, அதாவது பெரம்பூர் கோச் ஃபேக்டரியில ஐசிஎல் நாமே நமக்கு தேவையான அந்த மாடர்னைஸ்டு கோச்சஸ் எல்லாமே நாமே மேனுபேக்சரிங் பண்றோம் சார். நீங்க இப்போ இப்ப நம்ம சமீபத்துல 10 ஆண்டு காலத்தில் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு, பாரதிய ஜனதா அரசு வந்த பிறகு நாம என்னன்னு கேட்டா எல்லாமே நாம நாமே உற்பத்தி, அதாவது மேனுபேக்சரிங் செக்டார்ஸ் இப்ப நம்ம வளர்ந்திருக்கிறோம். நீங்க தன்னிறைவு அடைஞ்சுக்கிட்டு வரோம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா மிசைல்ஸ் செய்யக்கூடிய அளவுக்கு நாம வந்துட்டோம். இன்னைக்கு நேற்று கூட பாத்தீங்கன்னா 3 கப்பல் பாதுகாப்பு, இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு 3 கப்பல் நேவி நேவல் ஷிப் 3 ஷிப்பா நாட்டுக்கு அவங்க டெடிகேட் பண்ணிருக்காங்க பிரைம் மினிஸ்டர். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலங்களில் திறனை பற்றி பேசும்போது அவங்க இன்னொரு விஷயத்தை முன்வைப்பது என்னவென்றால், நீங்க மறைமுகமாக தனியார் மயமாகவும் அதை செல்றீங்க, எல்லாத்திலையும் கான்ட்ராக்டர் முறையில தனியார் மயத்தை ஒப்படைச்சுக்கிட்டு இருக்கீங்க பல்வேறு நிகழ்வுகளை அப்படின்ற குற்றச்சாட்டு காங்கிரஸ் வைக்கிறாங்க சார். நீங்க ஏதோ லீட் எடுத்து கொடுக்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த தனியார் மயம் தாராள மயம்லாம் பண்ணதே காங்கிரஸ் தான். இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஆன்லைன் வர்த்தகம் கொண்டு வந்தது காங்கிரஸ், அந்நிய நேரடி முதலீடு கொண்டு வந்தது காங்கிரஸ், நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், கல்வியை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு கொண்டு போனது காங்கிரஸ், கச்சத்தீவை மத்திய அரசாங்கம் மாநில அரசினுடைய ஒப்புதலோடு அன்றைக்கு இருந்த கலைஞருடைய ஒப்புதலை கட்டாயப்படுத்தி இலங்கைக்கு தாரை வார்த்தது காங்கிரஸ். ஆக மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டது அனைத்துமே காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே தவிர பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில கிடையாது. நாங்க எந்த ஒரு சின்ன உரிமையை கூட நாங்க எடுத்துக்கல. நீங்க இன்னும் கூட கேட்டீங்கன்னா, இப்போ சமீபத்துல கவர்னருக்கு யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அந்த யூஜிசி அவங்க ஒரு பவர் கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா, வைஸ் சான்சலரை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் கவர்னர் அப்படின்னு சொல்லி. முன்னால கமிட்டி, செலக்ஷன் கமிட்டி இருந்தது, இப்ப கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்கு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு வைஸ் சான்சலர், அதாவது ஒரு துணைவேந்தரை நியமிக்க எனக்கு தெரிய, நான் மிக ஆதாரத்தோட கூட சொல்ல முடியும், 20 கோடி ரூபாய் பேரம் பேசுற ஒரு கொடுமை நடக்கு சார். ஆக நாங்க பாரதிய ஜனதா கட்சி மக்கள் 3வது முறையும், நல்ல கவனிங்க, நெறியாளர் மூலமா நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். பண்டித நேருவிற்கு பிறகு, நேருவாவது பண்டித நேரு அவர்கள் அலகாபாத் குடும்பம், செல்வாக்கு மிக்க குடும்பம், ஆனந்த பவனத்து குடும்பத்துல இருந்து வந்தவர், ஒரு பாரம்பரியத்திலிருந்து வந்தவர். ஆனால் எங்களுடைய பிரதமர் எளிய மக்களிடத்தில் இருந்து வந்தவர், சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர். அவரு 3வது முறையும் அந்த நாட்டோட தலைமை அமைச்சராக 3வது முறையும் 15 ஆண்டுகள் ஆள்கிற உரிமையை மக்கள் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா, இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த அரசின் மீது மக்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கு. பிரதமர் 15 வருஷம். சொல்லுங்க சார். இல்ல இப்போ அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, வழக்கம் போல சொல்றதுதான், வடக்கே வளர்கிறது தெற்கே தேய்கிறது. அது மாதிரி தமிழகத்திற்கு எந்த திட்டம் ஒதுக்கப்படுவதில்லை. நீங்க சொல்றீங்களே தவிர எல்லாம் டேட்டால தான் இருக்கு தவிர சாலைகள்லயும் தண்டவாளங்கள்லயும். நீங்க இன்னொரு ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, 1999 இருந்து 2004 வரை இருந்த பாரதிய ஜனதா கட்சி, அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய தலைமையில இருந்த அந்த அரசுதான் போர்வே ட்ராக் எல்லாம், அதாவது டபுள் ட்ராக் எல்லாம் போர்வே ட்ராக் ஆச்சா. நேஷனல் ஹைவே ஃபுல்லா டபுள் வேயை போர்வே ஆக்குனாங்க. அதாவது ரொம்ப போக்குவரத்து எளிமைப்படுத்தினது அடல் பிகாரி வாஜ்பாய் காலம். அன்றைக்கு திமுகவும் அந்த அரசில் மத்திய அரசாங்கத்துல பங்கு வச்சாங்க. அதனால காங்கிரஸை பொறுத்தவரையில நீங்க சொன்னீங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று, அது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வடக்கு அண்ணா சொன்னதுதான் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு. அதே இதை கலைஞர் சொன்னாரு, வடக்கை தெற்கு தீர்மானிக்கிறதுன்னு கலைஞர் சொன்னாரு. ஆனா இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா என்கிற 140 கோடி மக்களை கொண்ட இந்தியா என்கிற பரந்துபட்ட நாட்டை ஒரே தாய் பிள்ளைகளாக பார்ப்பது பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் நரேந்திர மோடி தான். காங்கிரஸ் தான் அந்த பாகுபாடை பார்த்தது. நாம இப்போ தன்னிறைவு பெற்ற இந்தியாவை நோக்கி எல்லாமே நாமே உற்பத்தி, நமக்கான தேவையை நாமே உற்பத்தி செய்கிற இடத்துக்கு நம்ம போயிருக்கோம். இல்ல இந்த மேக் இன் இந்தியா, நீங்க சொல்ற மேக் இன் இந்தியா, செல்ஃப்
ரிலையன்ஸ்ன்றது நீங்க உங்களால இம்ப்ளிமெண்டே பண்ண முடியல, அது எவ்வளவு பெரிய ஃபெயிலியர்னு எல்லாருக்குமே தெரியும் சார். திரும்பி திரும்பி அதை சொல்லாதீங்க. ஐசிஎல் போன்ற விஷயங்கள்லாம் வந்து மேக் இல்ல சார், நீங்க ஒரு ஒரு பெரிய ஒரு சிஸ்டம், நீங்க ஒரு மிகப்பெரிய பாலிசியை மேக் பண்றீங்க. அந்த பாலிசியை மேக் பண்ணிட்டு அதுல ஒரு விஷயம் மட்டும் நீங்க சக்சஸ் ஆகுது, ரொம்ப மார்ஜினலான விஷயங்கள் சக்சஸ் ஆகுது, மற்றது எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. நீங்க அந்த மார்ஜினல் சக்சஸ் வச்சு பல நிறுவனங்கள் இந்தியாக்குள்ள வந்திருக்கேன் சார். இல்ல நான் ரொம்ப நான் இப்போ எக்ஸ்பிரஸ்ல 13ஆம் தேதி, அதாவது வந்து சில தினங்களுக்கு முன்பு வந்தது. அதாவது வந்து கவர்மெண்ட் கொடுக்குற டெண்டர்ஸ்லயே கவர்மெண்ட் கொடுக்குற 4 out of 10 கவர்மெண்ட் டெண்டர்ஸ் கான்ட் கம்ப்ளை வித் மேக் இன் இந்தியா ரூல்ஸ். அது எவிடன்ஸோட வச்சிருக்கேன். அதாவது வந்து இதுதான் இன்னைக்கு நிலைமை இதுதான். அது மட்டும் இல்லாம நீங்க சொல்ற இந்த செல்ஃப் ரிலையன்ட், நீங்க அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி நீங்க செலவு பண்ணுவீங்கன்ட்டு நீங்க ஒரு டார்கெட் வச்சுங்க. அது இன்னி வரைக்கும் ஒரு பட்ஜெட்ல நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்களா? இதை நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ற இந்த பிஜேபி கவர்மெண்ட் நீங்க வச்சீங்க, இந்த மாதிரி ஒரு இலக்கு வச்சீங்க, இது வரைக்கும் ஒரு பட்ஜெட்ல நீங்க அதை பண்ணிருக்கீங்களா? அதாவது எல்லாமே பெயர் அளவுல தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அதாவது வந்து சார் கண்டினியூஸா இந்த யூஜிசி டிராஃப்ட் ரூல்ஸா இருக்கட்டும், லேட்டரல் என்ட்ரியா இருக்கட்டும், நீங்க ஆதாரம் இல்லாத விஷயங்கள்லாம் சொல்றீங்க. தொடர்ந்து மாநில அரசுகளோட உரிமைகளை எப்படி பறிச்சு மொத்தமா இந்தியாவில் இருக்கிற மாநில அரசுகள் எல்லாம் வந்து அதோட அதிகாரங்கள் எல்லாம் மொத்தமா விழுங்கி ஒண்ணுமே இல்லாம பண்ணலான்றதுதான் பிஜேபி அரசா இருக்கு. பிஜேபி அரசு வெறும், அதாவது வந்து இவங்க சொல்றாங்க டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்னு, எங்குமே நடக்கல. பல இடங்கள்ல டம்மி இன்ஜின் கவர்மெண்டா தான் இருக்கு. அதாவது பிஜேபி அட்லீஸ்ட் அவங்கள நம்பி வாக்களிச்ச மக்களுக்கு கூட எதுவுமே செய்யல. பிஜேபி அரசு வெறும் அதானிக்கும் அம்பானிக்குமான மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கும் கார்பரேட்டுக்குமான அரசா மட்டும்தான் இருக்கே தவிர சாதாரண மக்களுக்கான அரசா எந்த விதத்திலுமே இல்ல. அரசு வந்து ஒரு தொழிலோட இணைத்து பேசுவது வழக்கம். காங்கிரஸ் இருக்கும் போது அம்பானினாங்க, இப்போ வந்து அதானின்றாங்க. சோ எந்த ஒரு ஆளுங்கட்சி வந்தாலும் அதுடன் இணைத்து பேசுவது. அதாவது வந்து நீங்க அதாவது வந்து இப்போ நடக்கிறத நீங்க எந்த காலகட்டத்திலுமே எது கூடமே ஒப்பிடவே முடியாது. நம்ம இன்னைக்கு நடக்கிறது அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. நீங்க எந்த இடத்துலயுமே வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்போ எங்க தலைவர் போட்டோலாம் காமிச்சாரு, அந்த மாதிரி போட்டோஸ் இருக்கு. நீங்க அதாவது வந்து பார்லிமெண்ட்டே கேக்குறாங்க, எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து நீங்க அதானி மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேக்குறாங்க. ஆனா நீங்க அதை வைக்க மாட்டேங்கிறீங்க. குரூஷியலான இஷ்யூஸ்ல பார்லிமெண்ட்ல டிபேட் வைங்கன்னு கேக்குறாங்க, அதை வைக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப நீங்க நீங்க இன்னைக்கு நடக்கிற உங்க அரசு ரொம்ப வெளிப்படையாவே அதானிக்கான அரசு தான் தெரியுது. இதை எந்த கூடவே நம்ம ஒப்பிடவே முடியாது. செல்வம் சார், உங்க கருத்தை தெரிவிச்சா நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். அதாவது வேற ஒண்ணு இல்ல சார், இவங்களுக்கு பல சூழ்நிலைகள்ல பிஜேபியை சேர்ந்தவங்க, அதாவது வந்து சம்பித் பத்ரா எம்பி அவர் போன்றவர்கள்லாம் பிஜேபியை விட்டுட்டு இப்ப அதானியோட ஸ்போக்ஸ் பர்சனாவே மாறிடுறாங்க பல இடங்கள்ல. இது மன்னிக்கணும், நீங்க பக்கத்துல இருக்கிற கேரளால வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து ஆட்சி நடத்துறாங்க, அதானி அம்பானின்னு ரொம்ப பெருசா பேசுவாங்க. ஆனா வெளிஞ்சியம் துறைமுகத்தை அதானிக்கு தான் கொடுத்திருக்காங்க. அது நீங்க தயவு செய்து கொஞ்சம் இது பண்ணிக்கிடுங்க. நீங்க எதிர்கட்சிகள் எல்லாம் ஒற்றுமையா இருந்து சொல்றீங்க. இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணியே கிடையாதுங்கிறதா இப்போ. அதனால இந்தியாவுல பாரதிய ஜனதா கட்சி வந்து எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிடையாது. மக்களுக்காக மக்கள் நல திட்டங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு ஏழை விவசாயிகளுக்கும் வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 80 கோடி மக்களுக்கு பிரதமருடைய விவசாயிகள் எம்எஸ்பி டபுள் ஆக்குங்கன்றாங்க, நீங்க பண்றீங்களா? அதே விவசாயிகள் எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நண்பர் விஜயகிருஷ்ணா அவர்கள், நீங்க கொஞ்சம் இந்த பட்ஜெட் வரைக்குமே பிப்ரவரி 1ஆம் தேதி 2ஆம் தேதி வரை பொறுமையா இருங்க. தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை தருவாங்க. இன்னொன்னு சொன்னா 40 எம்பிக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல. உங்க கூட்டணிக்கு 40 எம்பிக்களும் டெல்லியில போய் கேண்டீன்ல வடை சாப்பிட்டு இருக்காங்களா, கேண்டீன்ல டிபன் சாப்பிட்டு இருக்காங்களா? ஏன் பார்லிமெண்ட்ல டிபேட்ல கலந்துக்கிறாம எடுத்த உடனே கூச்சல் குழப்பம், நாடாளுமன்றத்தை நடத்த விடுவதில்லை. நாடாளுமன்றத்தில் கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள், எங்க கட்சி எம்பிக்கள் எல்லாருமே क्वेश्चंस போட்டுருக்காங்க, கேள்வி கேட்டிருக்காங்க சார். எவிடன்ஸ் இருக்கு சார். நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அதாவது வந்து இந்த ரயில்வே பட்ஜெட், இந்த ரயில்வே இஷ்யூஸ பத்தியே கண்டினியூஸாவே
எங்க கட்சி காங்கிரஸ் எம்பிக்களா இருக்கட்டும் சரி, திமுக எம்பிக்களா இருக்கட்டும் சரி, காங்கிரஸ் MP யார் சார் சொல்லுங்க? யாருன்னு question சொல்லுங்க பாப்போம். போட்டிருக்காங்க, அதுக்கு ரிப்ளையும் வந்திருக்கு. அதனால நீங்க நீங்க அபாண்டமா சொல்லாதீங்க. சார் ஓகே சார், நேரம் முடிந்து விட்டது. நன்றி செல்வம் சார். நேரிலே இன்று நிகழ்ச்சியிலே வந்து அஸ்வினி வைஷ்ணவா அவர்கள் கடந்த 10ஆம் தேதி கொடுத்த அறிக்கையானது அது அதிகாரிகளால் கொடுக்கப்பட்ட அறிக்கை, அது சரியான முறையிலே அவர் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இன்று நிகழ்ச்சியை கலந்து கொண்ட திரு விஜயகிருஷ்ணா அவர்களுக்கும் செல்வம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.